ஹாய் நண்பர்களே, இது சனா சேவை மையம் யூடியூப் சேனல். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. முதலில் வருவோருக்கு முதலில் சேவை பட்டா பெறுவதில் புதிய நடைமுறை தமிழ்நாடு அரசினுடைய வருவாய்த்துறை அறிவிச்சிருக்காங்க. உட்பிரிவு இல்லாத நேரடி பட்டா மாற்றம், உட்பிரிவுடன் கூடிய பட்டா மாற்றம் கோரும் விண்ணப்பங்களுக்கு ஒரே வரிசை எண் வழங்கப்படவில்லை என்று வருவாய்த்துறை தெரிவிச்சிருக்காங்க. தமிழ்நாட்டில் பட்டாக்களை பொதுமக்கள் எளிதாக பெறும் வண்ணம் புதிய வசதிகளை தமிழ்நாடு அரசு தொடர்ச்சியாக அறிமுகப்படுத்திட்டு இருக்காங்க. நிலம் வாங்கும் உரிமையாளர்கள் அந்த இடத்திற்கு பட்டா வாங்குவதற்கு படாத பாடு பட வேண்டியது இருக்குது. அது எல்லாமே உங்களுக்கு தெரியும். இதற்காக கால விரையும் வீணாகுது, பணமும் வீணாகுது. பத்திரப்பதிவுத்துறையில ஆன்லைன் மூலம் பட்டா பெறும் முறை நடைமுறையில் இருந்துட்டு இருக்கு. அதே போல தானியங்கி முறையில பட்டா பெயர் மாற்றம் செய்யும் திட்டமும் கடந்த 15ஆம் தேதியிலேன்னு தமிழ்நாட்டில் அமலுக்கு கொண்டு வந்திருக்காங்க. பத்திரப்பதிவு முடிந்த அந்த ஒரு வாரத்துக்குள்ளாகி சம்பந்தப்பட்ட நபருக்கு பட்டா கிடைக்க வேண்டும் என்பதற்காக தான் இப்படி ஒரு நடவடிக்கை தமிழ்நாடு அரசு மேற்கொண்டிருக்காங்க. இதன் மூலம் உட்பிரிவு செய்யும் தேவை இல்லாத நில கிரயங்களுக்கு தானியங்கி முறையில் சில மணி நேரத்திலே பட்டா பெயர் மாற்றம் செய்யலாம். அதே போல பட்டா பெயர் மாற்றத்தை எளிமையாக்க முதலில் ஒருவருக்கு முதலில் சேவை என்ற திட்டத்தையும் வருவாய்த்துறை அறிமுகப்படுத்தியிருக்காங்க. நேரடி பட்டா மாற்றம், உட்பிரிவு பட்டா ஆகிய இரண்டுக்கும் ஒரே தரவரிசை அளிக்கப்படுகிறது. இதனால பட்டா மாற்றம் பெயர் செய்வதில் காலதாமதம் ஏற்படுறது தவிர்க்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தமிழ்நாடு அரசு இதுல சில விளக்கங்களை கொடுத்துருக்காங்க. அதுல என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, நில உடைமை ஆவணங்கள் கணினிப்படுத்தப்பட்டு தமிழ் நிலம் என்னும் இணையம் மூலமாக இணையவழி பட்டா மாறுதல் ஆணைகள் வருவாய்த்துறை அலுவலர்களால் பிறப்பிக்கப்பட்டு வருகின்றன. இதன் மூலம் பொதுமக்கள் தங்களுக்கு அருகில் உள்ள பொது சேவை மையத்திலோ அல்லது இணைய வழியில் eservice.tn.government.in இணையதள முகவரியில் பட்டா மாற்றம் கோரி விண்ணப்பம் செய்து பட்டா மாறுதல் உத்தரவுகளை பெற்று வருகின்றனர். இதில் பட்டா மாறுதல் கோரும் மனுவினை அந்த நடவடிக்கை குறுஞ்செய்தி மூலமாக மனுதாரருக்கு தெரிவிச்சுட்டு வரோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பட்டா மாற்றம் கோரும் மனுக்கள் 2 வகைப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஒன்று உட்பிரிவுடன் கூறிய பட்டா மாற்றம், இன்னொன்று உட்பிரிவு இல்லாத நேரடி பட்டா மாற்றம். இதன்படி உட்பிரிவுடன் கூறிய பட்டா மாற்றம் கோரும் விண்ணப்பங்களுக்கு உட்பிரிவு இல்லாத நேரடி பட்டா மாற்றம் கோரும் விண்ணப்பங்களுக்கும் தனித்தனியான வரிசை எண் வழங்கப்பட்டு அவற்றின் மீது உரிய கால அளவில் ஆணைகளை பிறப்பிச்சுட்டு வரோம் அப்படின்னு சொல்லிட்டு தமிழ்நாடு அரசு சொல்றாங்க. இந்த அரசு அந்த பதவியேற்ற 3 ஆண்டுகளில் இணையவழியில 81,76,000 பட்டா மாறுதல் ஆணைகள் வழங்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பொதுமக்களுக்கு இந்த சேவைகளை கூடுதலாகவும் வெளிப்படைத்தன்மையாகவும் வழங்குவதற்காக விண்ணப்பங்களை பெற்ற வரிசைப்படி தீர்வு செய்யும் நடைமுறை 2024 ஜூன் 4ஆம் தேதி முதல் உட்பிரிவு இல்லாத நேரடி பட்டா மாற்றம் கோரும் விண்ணப்பங்களுக்கு அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளது. உட்பிரிவு இல்லாத நேரடி பட்டா மாற்றம் கோரும் விண்ணப்பங்கள்ல முதலில் வருவோருக்கு முதலில் சேவை என்ற நடைமுறையில் ஜூன் 4 முதல் 16ஆம் தேதி வரை 5484 பட்டா மாற்ற உத்தரவுகள் பிறப்பிக்கப்பட்டுள்ளன அப்படின்னு சொல்லிட்டு தமிழ்நாடு அரசு சொல்லியிருக்காங்க. மேலும் என்ன சொல்றாங்க அப்படின்னா, உட்பிரிவுடன் கூடிய பட்டா மாற்ற விண்ணப்பங்களில் முதலில் ஒருவருக்கு முதலில் சேவை என்ற நடைமுறை விரைவில் அமல்படுத்த உள்ளது. எனவே 2 வகையான விண்ணப்பங்களுக்கு ஒரே வரிசை எண் வழங்கப்படுவது அந்த மாதிரி ஒரு செய்தி தவறானது. ஒவ்வொன்றுக்கும் தனித்தனியாக தான் வழங்கிட்டு இருக்காங்க. உட்பிரிவு இல்லாத நேரடி பட்டா மாற்றம், உட்பிரிவுடன் கூடிய பட்டா மாற்றம், இந்த விண்ணப்பங்களுக்கு ஒரே வரிசை எண் வழங்கப்படவில்லை. ரெண்டுக்கும் தனித்தனியாக தான் வரிசை எண் வழங்கப்படுது. இதுதான் தமிழ்நாடு அரசு இந்த அறிக்கையில விளக்கங்கள் கொடுத்துருக்காங்க. நண்பர்களே, இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் உங்களுடைய மற்ற நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க. குறிப்பாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி.